கதம் வித்யாம் அகம் யோகி ஸ்வாம் சிதா பரிச்சேந்தேன்னு கேஷு கேஷு பாவேஷு சிந்தியோசி பகவன்மயா விஸ்தரேன ஆத்மனா யோகம் விபூதிஞ்ச ஜனார்தன பூய கதகத்திற்கு சிறுவதோ நாஸ்திமே அமிர்தம். அதனால் உங்களை கதையை எவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களோ அவ்வளோ வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அமிர்தம் சாப்பிட்டா எவ்வளோ ஒரு ஆனந்தமோ அதுக்கு மேலே உங்களுடைய வாக்கு அமிர்தத்தை, உங்களுடைய உபதேச அமிர்தத்தை, உங்களுடைய ஸ்வரூபத்துடைய அமிர்தத்தை நீங்கள் எப்படிலாம் உங்களை பாவனை பண்ண சொல்லணும், அந்த அமிர்தத்தை தான் எனக்கு கொடுங்கோ. அந்த அமிர்தம் சாப்பிட்டு நான் ரொம்ப தெம்பாக இருந்து சந்தோஷமாக இருந்து ஆனந்தமாக இருந்து நானும் இந்த வேலையை பண்ணுவேன் என்ன இது வரைக்கும் அர்ஜுனன் நடுப்புற கேள்வியை கேட்டான். பகவான் ஆரம்பித்து நன்னா தன்னை பற்றி சொல்லிட்டு வந்தார். திருப்பி மத்தியில் இவனுக்கு எப்படிலாம் பகவானை தியானம் பண்ண இந்த மாதிரிலாம் இருக்காருன்னு சந்தேகம் வந்து கேட்டான். பழைய சந்தேகத்துக்காக இப்போ எவ்வளோ தேவையில்லை, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டான். இத்தனை வழி கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்படி சண்டை போட்டுருந்தவன் இப்போ யுத்தம் போடுற அளவுக்கு வந்தாலும், அவனுடைய சுரூபம் எல்லாம் தெரிஞ்சாலும், நீங்கள் என்ன சொல்லலோ அதை நான் செய்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு தயாராக வந்தாலும், இன்னும் ஈஸ்வரனுடைய ஆத்மஸ்வரூபத்தினுடைய விஷயங்கள்லாம் நன்னாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசையோடு கூட உங்கள் நிலையெல்லாம் எப்படிலாம் இருக்குது, எப்படி நான் பாவனை பண்ண, எப்படி பூஜை பண்ண சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் அப்படிங்கிறான். ஸ்ரீ பகவான் வாச்ச ஹந்ததே கதையிஷ்யாமி திவ்யாகி ஆத்ம விபூதையா பிராதான்யத குரு சிரேஷ்ட நாஸ்தந்தோ விஸ்தரஸ்யமே. ஏ பையா, உன்ன மாதிரி எனக்கு கிடைக்குமா ஒரு பையன், நல்ல பையனாக கேட்டு கிடச்சிருக்கே, நல்ல கேள்வியெல்லாம் கேட்டே, பதில் நன்னா சொல்லணும், அவ்வளோ நல்ல பையனாக இருந்து நல்ல கேள்வியெல்லாம் கேட்டதோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய விபூதி என்னுடைய பெருமையை பற்றி நீ சொல்லுன்னு சொல்கிறியோ இல்லையோ, இது யாராவது சொல்லுவாளா? அவள் பெருமை அவள் சொல்லிக்கிறது அவளுக்கு தான் திருப்தியாக இருக்குமா? நீ ஒருத்தந்தான் என்னுடைய பெருமையை சொல்லி நீ ஒருத்தந்தான் கேட்கணும்னு ஆசைப்படுறதோன்னு நான் விஷயமாக நன்னா சொல்கிறேன் உனக்கு. பிராதான்யத குரு சிரேஷ்ட நாத்தியந்தோ விஸ்தரஸ்மே. என்ன இருந்தாலும் நான் ஓரளவு சொல்லலாம், எவ்வளோ விஸ்தாரமாக சொன்னாலும் பாக்கி இருக்கும், முடிஞ்சதுங்கன்னு ஒன்று கிடையாது. ஏன்னா உலகத்துக்கு எப்படி ஆரம்பம் கிடையாதோ, உலகத்துக்கு எப்படி முடிவு கிடையாதோ, அதுபோல் என்னுடைய புகழுக்கும் முடிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் இதெல்லாம் முடிவில்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பெரிய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு இதிகாசம், ஒரு விஷயங்கள், ஒரு தத்துவங்கள். அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூத ஆசேஸ்திதா அகம் ஆதிஷ்ட மத்தியஞ்ச பூதானாம் அந்தே வச்ச. நான் தான் ஹே குடாகேஷன்னா, குடம்னா இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதியாக உள்ளவனே அர்ஜுனா அப்படின்னு நடந்த குடாகேஷன் சொல்கிறார். இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவலாக உள்ளவன். ஏன்னா இது வரைக்கும் இந்திரியங்கள்லாம் குழம்பிட்டு இருந்தான் அவன். இப்போ அந்த குழப்பங்கள்லாம் நீங்கிடுது, இந்திரியங்கள்லாம் வரக்கூடிய குழப்பங்கள்லாம். அப்போ தெளிவாக இருந்து கதையெல்லாம் கேட்குறான் அவன். அதனால் அவன் இந்த நேரத்தில் அவனுக்கு பழைய ஞாபகத்துக்கு குடாகேஷன் சொல்லி இந்திரியங்களுக்கெல்லாம் அடைக்கிறவனாக அவனுக்கு தலைவனாக இருக்கு, நீ சொல்லு கேளு அப்படிங்கிறார். அதே மாதிரி இன்னொரு அர்த்தம், குடாகேஷனா, குடான்னா நித்ரேன்னு அர்த்தம், தூக்கம்னு அர்த்தம். அதெல்லாம் ஜெயிச்சவன் இவன். இல்லைன்னா இவ்வளோ விஷயங்களை கேட்கணும்னு ஆசைப்படுவானான்னு அவன் தூக்கத்தையும் ஜெயிச்சவன். அதனால் இந்திரியங்களையும் நிற்கிறதுலையும் ஜெயிச்சவன், தூக்கத்துலேயும் எல்லா தூக்கம் வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கம் விரட்டி விட்டுட்டு பகவானுடைய ஸ்மரணத்தை அமிர்தத்தை கேட்குறது ரொம்ப உத்தமமானவன். அப்படிப்பட்ட உயர்ந்த மனுஷன். உனக்கு நான் சொல்கிறேன், நான் தான் எல்லாமாகவும் இருக்கிறேன். சர்வபூத ஆசேஸ்திதா, எல்லா பூதங்களுக்குள்ளேயும் அந்தரியாமையாக நானே தான் இந்த எல்லாத்தையும் ஆட்சி படைத்து காப்பாற்றுறேன். நான் தான் அகம், நான் தான் ஆதி, நான் தான் மத்தியமம், நான் தான் முடிவு, எல்லாமே நானே தான். என்னை வச்சு தான் ஆத்தியம் ஆரம்பம் முடிவு எல்லாமே உலகத்தில் நடக்கிறது அப்படின்னு வரைக்கும் தன்னுடைய பெருமையை கொஞ்சம் சொல்லிட்டு, தான் எப்படிலாம் இருக்கேன், எத்தனை வடிவத்தில் இருக்கேன், எப்படி நீ பாவனை பண்ணிக்கணும். அவன் கேட்டான் அர்ஜுனன், எப்படிலாம் உங்களை பாவனை பண்ணணும், சிந்தனை பண்ணணும், ஞானம் வரத்துக்கு, மோட்சம் வரத்துக்கு தியானம் பண்ணணும்னு கேட்டான். அதுக்கு வழியெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போது ஆதித்யானாம் அகம் விஷ்ணு துவாதசாதித்யாகான் 12 ஆதித்யர்கள் இருக்கா. அவைகளுக்குள்ள சூரியனாக இருக்கும் யார்? அகம் விஷ்ணு, நான் தான் விஷ்ணு ஸ்வரூபமாக இருந்து சூரியர்களுக்குள்ள பிரதான ஸ்வரூபமாக நான் தான் இருக்கேன். அதனால் ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, 12 ஆதித்யத்துக்குள்ளே நான் தான் விஷ்ணு ஸ்வரூபமாக, வியாபக ஸ்வரூபமாக, நிறைஞ்ச ஸ்வரூபமாக, பிரகாஷ ஸ்வரூபமாக நான் தான் இருக்கேன். ஜோதிஷாம் ரவிஹி அம்சுமான், பிரகாசங்கள் கொடுக்குறது நிறைய இருக்குது. சின்ன சின்ன நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்தா எவ்வளோ பிரகாசங்கள்லாம் இருக்குது. இவ்வளோ பிரகாசத்தை காட்டிலும் நான் தான் சூரியனாக பிரகாசிக்கிறேன். மரீச்சிகி மருத்தாம் அஸ்மி, மரீச்சி தேவதைகள்னு கொஞ்சம் பேர் இருக்கா. அவைகளுக்குள்ள
மருத்தாக நான் தான் இருக்கேன். அஷ்ட மருத்துக்கள் நவ மருத்துக்கள்னு இருக்கா. அந்த மருத்துகளுக்குள்ள முக்கியமான மருத்தாக நான் தான் இருக்கேன். நட்சத்திரானாம் அகம் சசி. நிறைய நட்சத்திரம் தெரியும். சாயங்காலம் பார்த்தோன்னா 8-9 மணிக்கு ராத்திரிக்கு நிறைய நட்சத்திரம் தெரியும் ஆகாசத்து மேலே. அத்தனை நட்சத்திரம் இருந்தாலும் அதுக்கு மேலே கௌரவத்துக்கு யார்? சந்திரன். அதனால் ராத்திரி முழுக்க பிரகாசத்தை கொடுத்து நமக்கெல்லாம் ஆஹ்லாதத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்குறது யார்? சந்திரன். அந்த சுரூபமாகவும் இருக்கிறது யார்? நான் தான் அப்படி இருக்கேன். சந்திர சுரூபமாக உங்களுக்கு ஆஹ்லாதத்தை சந்தோஷத்தை கொடுத்துட்டுருக்கேன். வேதானாம் சாமவேதோஸ்மி. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம் 4 வேதம். அவைகளுக்குள்ள சாமவேத ரூபமாக நான் இருக்கேன். ஏன்னா அந்த சாமவேதம் பாட 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 பகவானுக்கே ஒரு சந்தோஷம் வந்து அவரே லயிச்சு விடுவார். அதனால தான் சாமவேதமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேவானாம் அஸ்மி வாசவா. சொர்க்கலோகத்தில் எத்தனையோ தேவதைகள்லாம் இருக்கா. அத்தனை தேவதைகளுக்குள்ள இந்திரனாக இருக்கிற யார்? நான் தான் இருக்கேன். இந்திரியானாம் மனசாஸ்மி. கண்ணு, காது, மூக்கு, பஞ்சேந்திரியானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்சபூதி பிராணங்கள் எல்லாம் இருக்குது. இத்தனைக்கு அதிஷ்டானமாக முக்கியமாக இருக்கிறது யார்? மனசு. மனசு இருந்தால் தான் இந்த இந்திரியங்களே வேலை செய்யும். மனசு தெரியாதுன்னா ஒரு இந்திரியம் வேலை செய்யாது. மனே மனுஷானாம் காரணம் பந்த மோட்சயோ. அதனால் மனசு எவ்வளோ தூரம் நமக்கு ஈடுபட்டு வருதோ அந்த அளவுக்கு நமக்கு மனசு வேலை செஞ்சால் தான் முடியும். மனசு வேலை செய்யலாம் ஒரு இந்திரியம் ஒன்றும் வேலை செய்யாது. இப்போ நான் பண்ணார பார்க்குறேன்னா ஒரு வஸ்துவை மனசு வழியாக ஒரு நிமிஷத்தில் அங்கே வந்துடும். அப்போ தான் அதை பார்க்க முடியும். மனசு பார்க்கலன்னா இந்திரியங்கள் பார்த்தா கூட ஒன்றும் தெரியாது. பெரிய பஜாரில் போயிட்டே இருக்கும். நிறைய ஜனங்கள்லாம் வந்துருக்கா, வந்துருக்கா, எல்லோரையும் பார்த்துட்டே இருக்கும். ஆனால் ஒருத்தரும் மனசில் நினைக்க மாட்டோம். இவ்வளோ ஜனங்கள் போகிறா இவ்வளோ இருக்கான்னு மனசில் நினைக்காது. நினச்சாக்க ஜனங்களையும் நம்ம பார்ப்போமே. அத்தனை பேரை பார்த்தாலும் கூட மனஸ்பூர்வமாக பார்க்காம வெளி உலகத்தோடு பார்வையோடு பார்க்குறவே தவிர மனப்பூர்வமாக பார்க்குறது கிடையாது. மனப்பூர்வமாக பார்க்குறது இந்திரியங்கள்லாம் ஒத்துழைச்சா தான் மனப்பூர்வமாக சங்கல்பம் பண்ணி மனசால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இந்திரியானாம் மனசாஸ்மி. பூதானாம் அஸ்மி சேதனா. பஞ்சபூதங்கள் இருக்குது. பிருத்திவி, வாயு, ஆகாசம், ஜலம், தேஜஸ் எல்லாம் இருக்குது. ஆகாசம் எல்லாம் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளேயும் தேஜஸ் ரூபமாக நான் தான் இருக்கேன். இத்தனைக்கும் சைத்தன்யத்தை கொடுக்கணும் நான் தான் இருக்கேன். பஞ்சபூதமும் ஜடம். இந்த பஞ்சபூதத்துக்கும் ஜடமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதத்துக்கும் சைத்தன்யத்தை கொடுக்குறவங்க நான் தான் இருக்கேன். ருத்ராணாம் சங்கரஸ்டாஸ்மி. 12 ருத்ரர்கள் பேர். இந்த 12 ருத்ரருக்குள்ளே சங்கர ரூபமாக இருக்கிறவர் யாருன்னா பரமேஸ்வர ரூபமாக இருக்கிறவர் இந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறவர் ஒருத்தரம். வித்தேஷோ யட்ச ரட்சசாம். யட்சஸு ரட்சஸுன்னு 2-3 இருக்குது. ரட்சஸ்லாம் ரஜோகுணம் உள்ளவர்களாம். யட்சஸ்லாம் சாபங்களால் யட்சஸா வந்து சுகதுக்குள்ள அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக வீணகானம் பண்ணி உட்காந்துக்குவா யட்சஸ். இவா எல்லாரையும் காட்டிலும் யார் பெரியவான்னா வித்தேஷா. குபேரனாக நான் இருக்கேன். பாக்கி யட்சஸு ரட்சஸு இவெல்லாம் இருந்தாலும் கூட தேவதைகள்லாம் இருந்தாலும் கூட இவ எல்லாரையும் காட்டிலும் இருக்கும். மெயினாக உள்ளவன் யார்? பிரதானமாக உள்ளவன் யார்? எல்லாரும் பிரதானமாக உள்ளவன் நான் தான். அவன் தான் குபேரன். வசூனாம் பாவகஷ்டாஸ்மி. வசுகளுக்குள்ள நெருப்பாக இருக்கேன், அக்னியாக இருக்கேன். அஷ்டவசுக்கள்னு பேர். இந்த வசுக்களுக்குள்ள சூரியன் போல இந்த பிரகாஷகர் யாருன்னா ஒவ்வாது வசு. வசூனாம் பாவகஷ்டாஸ்மி. எத்தனையோ வசுக்கள் இருந்தாலும் எத்தனையோ அக்னிகள் இருந்தாலும் எவ்வளோ நெருப்புகள் இருந்தால் அதுக்குள்ளே அக்னியாக இருக்கான். வசூனாம் பாவகஷ்டாஸ்மி. வசுகளுக்குள்ள நெருப்பாக இருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறவன் நான் தான். மேருஹு சிகரிணாமகம். மலைகள் நிறைய இருக்குது. எவரெஸ்ட்லேருந்து ஆரம்பித்தா ஏகப்பட்ட மலைகள்லாம் இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் காட்டிலும் எந்த பெரிய மலைன்னா மேருமலை தான் பெருசு. ஏன்னா சர்வேஷாமே வருஷானாம் மேருஹு உத்தரதஸ்திதா. மேரு பருவதம் மெர்ஷா ஒன்று இருக்குது. அதை சுற்றி தான் இத்தனை நட்சத்திரங்கள், இத்தனை தேவதைகள், இத்தனையும் அதை சுற்றி தான் வரதுனால தான் நம்மளே இன்றைக்கி கணிக்கிறோம். இன்றைக்கி பஞ்சாங்கம் கணிக்கிறதே அதை வச்சு தான் கணிக்கிறோம். அதனால் மேரு தான் இருக்கிறதுக்குள்ள வசந்த பருவம். அந்த பருவத்தில் வச்சு தான் இத்தனை கணனமும் கணிக்கவும் எல்லாமே நடக்கிறது. அந்த மேரு பருவமாக ரூபமாக இருக்கிறது யார்? நான் தான் அப்படி இருக்கேன். மேருஹு சிகரிணாமகம். எவ்வளோ மலைகள் இருக்குமோ ஹிமவன் மலையிலேருந்து ஆரம்பித்தா
அத்தனை மலைகளுக்குள்ளேயும் பெரிய மலையாக உயர்ந்த மலையாக எல்லா பொருளும் கிடைக்கக்கூடிய மலையாக உள்ளவன் யார்? மேரு பருவம் தான். பல மலைகளுக்குள்ளே மேரு தான் உயர்ந்த மலையாக சொல்லப்படுகிறது. புரோதசாஞ்ச முக்கியம்மாம். அநேகம் பேர் இருக்கா உலகத்தில், பண்டிதாடெலாம் விவகாரம் உள்ளவெல்லாம் நிறையா பேர் இருக்கா. அவளுக்குள்ள புரோதசாஞ்ச முக்கியம்மாம். ராஜபுரோகிதாள்னு சில பேர் இருப்பா. நம்மளுக்குள்ளே வைதிகாலுக்குள்ளே புரோகிதாள்லாம் இருக்கா. இவாளுக்குள்ளுக்குள்ளே யார் ராஜபுரோகிதாள் இருக்காளோ அந்த ரூபமும் நான் தான் இருக்கேன். வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதியும் சேனானி மகம்ஸ்கந்தா. எவ்வளோ தெய்வ வடிவங்கள் இருக்குது. சேனை யுத்தம் போடுறதுக்கு எத்தனையோ வழிவகைகள்லாம் இருக்குது. எவ்வளோ சேனைகளும் நிறைய இருக்குது. அவைகளுக்குள்ள சேனாதிபதியாக இருக்கக்கூடிய யார்? சுப்பிரமணிய சுவாமி தான். சுப்பிரமணிய சுவாமி தான் தட்ச பிரஜாபதியினுடைய யாகத்தில் பார்வதி தேவி விழுந்தவுடன் பல இடங்களில் விழறா. அதில் பொற்றாமர குளத்தில் விழும்போது அந்த 6 புஷ்பங்கள் போல் 6 தாமரைப்பூவில் ஈஸ்வருடைய ஜீவாம்சம் அதில் விழுறது. அத்தனையில் விழுந்தவுடனே அவர் அந்த 6 புஷ்பத்திலேருந்து அம்சமாக அயோனிஜராக ஒரே பொருளாக பரம்பொருளாக பிறந்து சூரசம்ஹாரம்லாம் வதம் பண்ணுறதுக்காக பண்ணி கடைசியில் வள்ளி தேவயானை வெள்ளம் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் இருக்காங்கிற கதை. இந்த மாதிரி சுப்பிரமணிய சுவாமியாக நான் இருக்கேன். சேனானி மகம்ஸ்கந்தா. எவ்வளோ சேனைகள்லாம் வச்சுன்னு போகிறார் யுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம். அவைகளுக்குள்ள ஸ்கந்த ரூபமாக இருக்கிறது தான் பெரிய விசேஷம். சரசாம் அஸ்மி சாகரா. எவ்வளோ குளம் இருக்குது, நதி இருக்குது. இப்படி பலவிதமான புண்ணிய நதிகள்லேருந்து பலவிதமான புண்ணிய குளங்கள்லேருந்து எவ்வளோ இருந்தாலும் கூட எல்லாத்தையும் காட்டிலும் பெருசு இது சாகரம், சமுத்திரம் தான் பெருசு. ஏன்னா இத்தனை நதிகளுடைய ஜலத்தையும் எடுத்து தாங்கிக்கிண்டு பொறுமையாக அப்படியே தன் வாழ்நாள் முழுதும் இருக்குது. சமுத்திரம் பொங்கிட்டு ஊர் காலி. சமுத்திரம் பொங்காததுக்கு வரைக்கும் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கலாம். அதனால் இத்தனை நதிகள் இருந்தாலும் இத்தனை நதிகள் மூலமாக எவ்வளோ ஜலங்கள் வந்தாலும் அதனை தாங்கக்கூடிய ஒரு சுரூபம் சமுத்திரம்தான். ஆக சமுத்திர ஸ்வரூபமாகவும் நான் தான் இருக்கேன். சரசாம் அஸ்மி சாகரா. மகர்ஷீனாம் புருகுரகம். அநேக மகர்ஷிகள் இருக்கா. தவம் பண்ணுற மகர்ஷிகள்லாம் நிறையா இருக்கா. ஆதித்ரி புருகு, குத்ச, வசிஷ்டர்லாம் இருக்கா. அவைகளுக்குள்ள புருகு மகர்ஷியாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஈராம் அஸ்மி ஏகம் அக்ஷரம். எழுத்துக்கள் நிறைய இருக்குது. 51 எழுத்துக்கள் சக்தி பீட பிரகாரம் 51 எழுத்துக்கள் இருக்குது. அகாராதி ஷகாராந்தம் அப்படின்பா. அப்படி அகாராதி ஷகாரம் சொல்லப்படத்தில் அந்த அகாரஸ்வரூபமாக அக்ஷரஸ்வரூபமாக இருக்கிறது யாருன்னா இந்த ஆத்மஸ்வரூபந்தான். யஜ்ஞானாம் ஜபயஜ்யோஸ்மி. எவ்வளோ ஜபங்கள்லாம் பண்ணுறோம், 15 ஹோமங்கள் பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அவைகளுக்குள்ள யஜ்ஞானாம் ஜபயஜ்யோஸ்மி. யாகங்களுக்குள்ளே, பூஜைகளுக்குள்ளே, தபஸுக்குள்ளே ஜபயஜ்யமாக இருக்கும் நான் தான் இருக்கேன். அதனால் கதவு கேசவ கீர்த்தனம். பகவானுடைய நாமாவும் சொல்ல பகவத் பக்தி நல்லா வளரும். அந்த ரூபத்தில் நான் இருக்கேன்னு பகவான் சொல்கிறாருங்க. ஸ்தாவராணாம் ஹிமாலயா. எவ்வளோ மரம், செடி, கொடி, மலைகள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இவைகளுக்குள்ள ஸ்தாவர ஜங்கம சொத்துக்களுக்குள்ளே உயர்ந்த நிலையில் உள்ள யார்? ஹிமாலய பருவம் தான். எவரெஸ்ட். இன்றைக்கெல்லாம் போய்ட்டாலும் எவரெஸ்ட்டில் கொடி நட்டுட்டு வந்துட்டேன்னு பெருமையாக சொல்லிக்கிறாளே, அந்த எவரெஸ்ட் தான் அது. மலைகளுக்குள்ளே உத்தமமானது மேருமலை. சாமானியமாக உள்ள காடுகளுக்குள்ளே சின்ன சின்ன மலைகளுக்குள்ளே பெரிய மலையாக இருக்குது எவரெஸ்ட். இப்படியாக மேருமலை ரொம்ப வசந்தது. அதில் எல்லா தேவதைகளும் சுற்றி வந்தால் தான் கிழக்கு திக்கு மேற்கே எல்லாம் புரியும். அந்த அளவுக்கு அது இருக்கக்கூடியது. அதே நேரத்தில் ஸ்தாவராணாம் ஹிமாலயா. மலைகளுக்குள்ள ஹிமாலயம். அந்த ஹிமாலயத்துக்கு தான் பொண்ணாக பிறந்து பார்வதி தேவி பரமேஸ்வரன் கல்யாணமணிக்கு வந்து அந்த சரீரத்தை விட்ட உடனே தட்சயாகத்தில் ஹிமானுக்கு அயோத்தியா பொண்ணாக பிறந்து அந்த காட்டில் விழுந்து அது மூலமாக ஹிமான் எடுத்து வச்சுட்டு அவளை காப்பாற்றி பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கிறது ஹிமா. அஸ்வத்தா சர்வவிருட்சானாம். எவ்வளவோ மரங்கள்லாம் இருக்குது. புளிய மரம், இளைய மரம், இந்த மரம், இந்த மரம், வேப்ப மரங்கள்லாம் நிறையா இருக்குது. அவைகளுக்குள்ளே அழியாத மரமாக ஸ்வஹாத்தா, நாளைக்கு இருக்குமா இருக்காதுன்னு தெரியக்கூடிய மரங்கள்லாம் பாக்கி. அஸ்வத்தங்கிறது அரச மரம். அந்த ரூபமாகவும் நான் தான் இருக்கேன். அஸ்வத்தா சர்வவிருட்சானாம். உலகத்தில் எத்தனை மரங்கள் இருக்குமோ எல்லா மரங்களும் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும்.
ஆனால் அந்த ஒரே ஒரு மாத்திரம் எவ்வளோ வேலை இருந்தால் கூட உட்காந்து வச்சு கடைசியாக போகும்போது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விருட்சானாம் அஸ்வத்தா, அஸ்வத்த மரம் மாதிரி ஒன்றும் வராது. அதனால தான் அஸ்வத்த மரத்தை சுற்றினா குழந்தை இல்லாதவங்களாம் குழந்தை கிடைக்குன்னு சொல்லுவாள். மூலதோ பிரம்மரூபாயா, மத்தியதோ பிரம்மரூபிணே, அக்ரத சிவரூபாயா, விருட்சராஜாயதே நமஹான்னு அந்த அஸ்வத்த மரத்தை சுற்றி வருது. அஸ்வத்த மரத்துக்கு நாகபிரதிஷ்டை பண்ணுறது, அஸ்வத்த மரத்தை சுற்றி வருது. இதெல்லாம் நம்மளுடைய பரம்பரையாக அவருடைய ஒரு கலாச்சாரம். அப்படிப்பட்ட அஸ்வத்த மரமாக குழந்தை இல்லாதவாளுக்காக பிரதர்ஷனம் பண்ணி எல்லாம் பண்ணாலும், நாகபிரதிஷ்டை அஸ்வத்த மரத்தை பண்ணாலும் எல்லாம் கிடைக்கும் சொல்லிருக்கு. அதனால் அஸ்வத்தா சர்வ விருட்சானாம், எவ்வளோ உயரமான டீ கூட்டெல்லாம் இன்றைக்கி ஒசரமாக இருக்கலாம், வீட்டு கதவுக்கு உபயோகப்படும். ஆனால் புண்ணியத்துக்கும் புருஷார்த்தத்துக்கும் வேணும்னா அரச மரம் தான் சுற்றணும். நம்ம தேவர்ஷீனாஞ்ச நாரதா, அநேக மகர்ஷிகள்லாம் இருக்கா. அவைகளுக்குள்ளே தேவர்ஷியும் இருக்கார். தேவர்ஷிகளுக்குள்ளே யார் வசந்தவா? நாரதர் தான் ரொம்ப வசந்தம். அவர் தான் எப்போதும் பகவன்னாம ஜபம் பண்ணிட்டே உட்காந்துருக்கார். 14 உலகம் போயிட்டே இருக்கார், ஒரு இடத்துல உட்கார மாட்டார். அப்படியே சுற்றி 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 இருந்தாலும் அவர் மனசு ஒரே இடத்துல இருக்கோடி. அதனால தான் அவருடைய மனசு பகவானை பற்றியே நினைக்கிறதுனால தேவர்ஷிகள் எவ்வளோ இருந்தாலும் அவளை காட்டிலும் நாரதர் வசந்தத்துக்கு காரணம் பகவானை தவிர வேறு ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க. பகவான் நினச்சி தேசத்துட்டு பேர் தம்புராவை கையில் போட்டுன்னு அவ்வளோ வசந்த நிலையில் உள்ளவர் நாரதர். தேவர்ஷி நாஞ்ச நாரதா. கந்தர்வானாம் சித்திரரதா, கந்தர்வர்கள் நிறையா இருக்கா. அவள் கந்தர்வ லோகத்திலே உட்காந்து பாடிட்டு ஆனந்தமாக சாப்பிட்டு உட்காந்துருப்பா புண்ணிய விஷயத்தினால. அவர்களுக்குள்ளே வந்தவன் யார்? சித்திரரதன் ரொம்ப வசந்தவன். அதனால தான் தர்மபுத்திரலாம் காட்டிலிருக்கும்போது சித்திரன் தான் வந்து கந்தர்வ லோகத்திலே வந்து ரதம் வச்சு அங்கே சௌக்கியமாக அனுபவிச்சுலாம் போகும்போது அப்புறம் தர்மபுத்திரமே சமாதானம் பண்ணி சரிப்படுத்தி அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அதுக்கு படம் இந்த இதுவே தொடங்க ஆரம்பிக்கிறது. கந்தர்வானாம் சித்திரரதா. அதனால் கந்தர்வர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவள்லாம் சில பேர் சாபத்தினால கீழே வருவா. 10 சாபம் 6 சாபமாக வந்துடும். புண்ணியத்தினால கந்தர்வால் ஆறா. அங்கே போய் சும்மா இல்லாமல் விஷம் பண்ணிட்டுருந்தான்னா அங்கே போய் ஏதாவது பெரிய வார்த்தையாக விஷம் பண்ணான்னா அவள் சாபம் கொடுப்பா, உடனே கீழே இறங்கி வருவாள். அவன் இந்த சாப விமோசனத்துக்கு ஆகும். அப்படி தான் ஆதிசங்கர் காலை பிடிச்சிருந்தது. ஒரு முதல்ல பிடிச்சது எல்லோரும் பயந்தா. இவர் சன்னியாசம் வாங்கிட்டாரோ இல்லையோ அடுத்த நிமிஷம் அந்த முதலமாக இருந்தது வந்து கந்தர்வமாக மாறி போயிடுதுன்னு கதையில் இருக்குது. அந்த மாதிரி கந்தர்வன் பல வடிவங்களும் எடுத்துக்கூடியவன்.